ஒரு சாயந்தரம் ஒரு 6, 7 மணி இருக்குங்க. ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு சின்ன பையன் ஒரு 11வது படிக்கிற பையன், ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு சந்தை மைதானத்தில குரங்கு பெடல்னு சொல்லுவாங்க. அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. அப்ப தான் ஓட்டி பழகுறான். செருப்பு கூட போடாம டக்கு, 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 டக்குன்னு ஓட்டி பழகிட்டு இருக்கிறான் சைக்கிள குரங்கு பெடல்ல. அப்போ அந்த வழியா போன நான் கேட்டேன், "ஏப்பா தம்பி இந்நேரத்துக்கு வந்து சைக்கிள் ஓட்டி பழகுறியே, அப்படி என்ன உனக்கு அவசரம்?" அப்படின்னான். அவன் சொன்னான், "சார் எனக்கு சொந்தமா சைக்கிள் இல்லைங்க. இப்ப தான் ஓசி கிடைச்சது. ஒருத்தர் குடுத்தாரு. இத ஓட்டி பழகுறேங்க." அப்படின்னு உடனே நான் கேட்டேன், "ஏன்டா இப்போ ஓட்டி பழகோட அவசியம் என்ன? நாளைக்கு வந்து வெளிச்சத்துல ஓட்டலாம்ல?" அப்படின்னு அவன் சொன்னான், "சார் நாளைக்கு ஸ்கூல்ல சைக்கிள் குடுக்குறாங்க சார். விலையில்லாத மிதிவண்டி 11வதுக்கு. அத வாங்கி நான் ஓட்டிட்டு போகணும். எனக்கு சைக்கிள் இதுவரையிலும் ஓட்டவே தெரியாது. ஏன்னா எங்க அப்பா சைக்கிள் வாங்கி தரல. இல்ல ரொம்ப ஏழைங்க. அதனால அந்த விலையில்லாத சைக்கிள வந்து நான் ஓட்டி நானே ஓட்டிட்டு போணும் புது வண்டிய. அதுக்காக இப்போ பயிற்சி செய்றேன்" அப்படின்னான். அப்புறம் நான் ஏன்டா ஒரு நாள்ல கத்துக்க முடியுமா அப்படின்னு. "சார் இன்னைக்கு நான் விடிய விடிய ஓட்டியாவது கத்தே தேர போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நானும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. அடுத்த நாள் பார்த்தா, அந்த மாணவன் அந்த சைக்கிள விலையில்லா சைக்கிள வாங்குறான். வாங்குனா அந்த சைக்கிள் தரமா குடுக்குறாங்க. எனக்கு காத்தெல்லாம் அடிச்சு தான் தராங்க. எனக்கு சந்தேகம். சரி இந்த மாணவன் சைக்கிள தள்ளிட்டு போறானா, ஓட்டிட்டு போறானான்னு. அத போய் பார்த்தா அந்த மாணவன் அந்த பள்ளிக்கூடத்து கேட்டுக்கு வெளியில வந்து சைக்கிள ஓட்டுறாங்க. அப்ப நான் அவன கூப்பிட்டு கேட்டேன், "ஏன்டா தம்பி எப்புட்றா ஒரு நைட்ல சைக்கிள் பழகுற?" அப்படின்னு. "சார் மனுசன் முயற்சி செஞ்சா எத வேணாலும் சாதிக்கலாம் சார். நான் நேத்து சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சேங்க. ஒரு 10, 11 மணிக்குள்ள நல்லா கத்துக்கிட்டேங்க. இப்போ கூட அந்த சைக்கிள் அத விட இது ஈஸிங்க. ஏன்னா அது உயரம் அதிகம். இது உயரம் கம்மி." அப்படின்ன பாருங்க. இதுதான் மனிதனுடைய முயற்சி. மனிதன் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறது அந்த சின்ன மாணவனுடைய உருவத்தில எனக்கு நல்லா தெரிஞ்சது.